காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளான போந்தூர், ஒரகடம், மாம்பாக்கம், படப்பை உள்ளிட்ட பல பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைப்பில் இருக்கிறார். பாலசுப்ரமணியம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேல இந்த கனமழை பெய்திருப்பதன் காரணமாக ஒரகடம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக தொழிற்சாலைகள் இருப்பதால் அங்கிருந்து வீட்டுக்கு செல்லும் பயனாளிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்தார்கள்? நிச்சயமாக பத்மநாபன், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அதன் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஒரகடம், சுங்காசத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் காலையில் இருந்து வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அவ்வப்போது லேசான மழை மட்டும் பெய்து வந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது ஸ்ரீபெரும்புதூர், சுங்காசத்திரம், ஒரகடம், மணிமங்கலம், சோமங்கலம், படப்பை, மதுரமங்கலம், செட்டித்தோடி என ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக, அதாவது தற்போது வரை 2 மணி நேரமாக மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 93 ஏரிகளில் ஏற்கனவே பிள்ளைப்பாக்கம் ஏரி, அமரம்பேடு ஏரி, எரையூர் தேவன் ஏரி, குண்டு பெரும்பேடு ஏரி உள்ளிட்ட 26 ஏரிகள் முழு கொள்ளளவு எட்டியுள்ள நிலையில் மீதமுள்ள ஏரிகளும் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக நிரம்பி வருவதால் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சிங்காசத்திரம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சாலை ஓரமாக மழைநீர் தேங்கி வெள்ளைக்காடாக மாறியுள்ளது. அதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து மழைநீர் தேங்குவதை தடுத்து நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர் கோரிக்கையாக உள்ளது. கடந்த 2 வருடங்களாக வெயில் வாட்டி வருகிற நிலையில் காலை முதல் லேசான மழை பெய்த நிலையில் தற்போது ஒரு 2 மணி நேரமாக மழையானது பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கொஞ்சம் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.